Okay, thank you so much, sir. Hi, friends. எல்லாருக்கும் குட் மார்னிங். 4 மணி ஸ்டார் டைரக்டர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகேங்களா? நான் ரொம்ப அதிகமாக பேச விரும்பல. ஏன்னா நான் லைட்டாக பேசிடுறேன். எனக்கு என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் அந்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல. என்னோட அப்ளைன் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் டைரக்டர் நவீன் ப்ரோ, டைமண்ட் டைரக்டர் சரத் ப்ரோ, டைமண்ட் யூசிடி ஜெயப்ரியா சிஸ்டர், யூசிடி கிரீஸ் ப்ரோ. ஸோ நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இந்த இதில் இதுக்கு முன்னாடி பேசினவங்களும் மீனா சிஸ்டரும் எங்களோட டீம் தான். இப்போ நானும் நான் நவீனோட டீம் தான். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டீமில் நாங்கள் எல்லாருமே ஒரே கோஆர்டினேட்டோட எடுத்து ஒர்க் பண்ணனால தான் இந்த அளவுக்கு சாதிக்க முடிஞ்சது. நான் என்னோட இந்த வெஸ்டேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? எனக்கு நான் பிஃபோர் மேரேஜ் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஹாப்பி கிடையாது. ஆனா இங்க என்னோட சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்க எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனா சந்தோஷம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி சமயத்துலதான் நான் இந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு இப்போ ஐடி போட்டு கொடுத்த அப்ளைன் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்குள்ளே இல்ல. அப்போ பாத்தீங்கன்னா நான் நவீன் ப்ரோ கிட்ட தான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி கேஷுவலா பேசி அவங்களும் நானும் அதிகமா டிஸ்கஸ் பண்ணி பேசி நம்ம ஒரு ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்படி வரும்போதுதான் நான் போன வருஷம் தீபாவளிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 8,900 தான் வாங்கிட்டு இருந்தேன். ஆனா அப்பவும் என்ன இந்த பிசினஸ் பண்ண விடுறதுக்கு எங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணல. இப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா இப்போ நான் 44,000 இன்கம் வாங்குறேன், 2 லெக் எல்ஓபி எடுக்கிறேன், ஒரு ஸ்டார் டைரக்டரா இருக்கேன். ஆனா இப்பவும் எனக்கு பண்ண விட மாட்டாரு. ஒரு 100 சேலஞ்ச் எடுத்தா கூட நான் கரெக்டா 97 டேஸ் எடுக்கும்போது குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஆனா இப்போ அதை கூட ஒரு போட்டோ எடுத்து ஷேர் பண்ண விட மாட்டாரு. அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுவாரு. அதையும் மீறி நான் ஏதாவது சாதிக்கணும், என் குழந்தைய நான் நல்லா பாத்துக்கணும், எந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் எதுக்கு போனாலுமே என்னை விட மாட்டாங்க, வெளியவே விட மாட்டாரு. ஆனா நானும் என் பையனை மட்டும்தான் நான் கூட்டிட்டு வருவேன். ஏன்னா என்னோட அப்ளைன் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வாங்க சிஸ்டர், நீங்க வெளியிட வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஆனா என்னோட அப்ளைனா இருக்கட்டும், லைஃப் லைனா இருக்கட்டும், எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னுடைய இந்த அளவுக்கு எனக்கு எனக்கு நான் நவீன் ப்ரோ கிட்ட சொல்லுவேன், ப்ரோ எனக்கு கிடைக்கிற டைம் நான் லைஃப் லைன் கொடுக்குறேன். ஏன்னா உங்ககிட்ட நான் ரேரா பேசிக்கிறேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவேன். அவங்களுமே சொல்லுவாங்க, பரவாயில்ல சிஸ்டர், நீங்க கொடுக்குற டைம் உங்க லைஃப் லைன் கொடுங்க, அப்பதான் சீக்கிரமா டீமை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நினைப்பீங்க, நம்மளுக்கு வீட்டுல வேலை இருக்கு, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும், நம்ம இந்த இதுல சாதிக்கவே முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், இந்த பிசினஸ்ல ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்னாலையும் சாதிக்க முடியும். ஏன்னா நீங்க அவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வர்றீங்க. ஏன்னா என்ன மாதிரிதான் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க எடுத்து பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்க ஃபேமிலிக்கு நீங்க யாருன்றத உணர்த்தும். சரிங்களா? ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா நான் அவ்வளவு கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்கேன். இப்ப கூட என் சேலரி வாங்கி 1 ரூபாய் கூட நான் எடுக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் அப்படி கொடுப்பேன். ஏன்னா அப்பவாவது அவர் என்கிட்ட பேசாம இருப்பாரு அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா அப்பவும் என்ன ப்ரெஷர் பண்ணி டென்ஷன் பண்ணி அவர் வீட்டுல இருக்கும்போது நான் போனே எடுக்க கூடாது. ஆனா அதையும் மீறி அவர் இல்லாத போது நான் ஐடி ஃபோக்கஸ் பண்றதா இருக்கட்டும், டீம்ல பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுவேன். எனக்கு எனக்கு இந்த வெஸ்டேஜ்ன்றது எனக்கு வாழ்க்கையை கொடுத்ததுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் உலகம் என் பையன், 2வது உலகம் என்னுடைய இந்த வெஸ்டேஜோட வாய்ப்பை கொடுத்த எனக்கு சரவணன் சார் ஒரு கடவுள் தான். ஏன்னா அவருடைய மீட்டிங்ஸை பார்த்து தான் நான் நிறைய கத்துக்கிட்டேன். அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எடுத்துக்குவேன். இது நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணது என் மனசுல உள்ள ஆதங்கம். நான் இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா நம்மள மாதிரி இருக்கிற எல்லா பெண்களாலையும் சாதிக்க முடியும். அந்த சாதனையை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த பிசினஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்ப எவ்வளவோ நியூ ஜாயினர் வந்திருப்பீங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்களும் சில விஷயங்களுக்காக அப்படியே பின்வாங்கியிருப்பீங்க. வீட்டுல ஃபேமிலி ப்ராப்ளம், என் ஹஸ்பண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, எங்க வீட்டுல பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, என்னால எதுவுமே முடியாது, என்னால சாதிக்க முடியாது, ஐடி வரமாட்டேங்குது, வர்ற ஐடி வெளியே போயிடுது அப்படின்னு நிறைய சொல்லுவீங்க. ஆனா நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாமே நம்மளுக்கு வருதுன்னா பின்னாடி நம்மளுக்கு ஏதோ பெருசா கிடைக்க போகுதுன்றதா நான் அர்த்தம் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ நான் 100 டே சேலஞ்ச் இருக்கட்டும், போட்டோ எல்லாம் எடுக்கவே கூடாது, எடுத்தா நான் அந்த ஷீட்டை கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நான்
செவுத்துல எல்லாம் ஒட்டுனது கிடையாது. எல்லாமே நான் என்னோட ஒரு நோட்டுக்குள்ள வச்சு ஒளிச்சு வச்சு தான் நான் பண்ணுவேன். ஆனா இப்பயும் நம்ம யாருக்கும் போட்டோ எடுத்து அனுப்ப வேண்டியது இல்லையே, நம்ம ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கல. டெய்லி என்னால முடிஞ்ச வரைக்கும் 2 ஐடி எடுப்பேன். எனக்கு முடியும், எனக்கு அந்த திறமை இருக்கு, ஏன்னா நான் சாதிக்கணும். எனக்கு இந்த 44,000ன்றது ஒரு பெரிய இன்கமே கிடையாது, சரிங்களா? ஏன்னா நான் அப்ப வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதை விட நான் பெருசா, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என்னை டிமோட்டிவேட் பண்ணதான் எனக்கு மேல எழுந்து வரணும்ன்ற ஒரு வைராக்கியம் வருது. நம்ம எப்பவுமே ஒரு உண்மையா ஒர்க் பண்ணணும். நம்மள மாதிரி இருக்கிற பெண்கள் கண்டிப்பா இதுல சாதிக்க முடியும். இந்த மீட்டிங் கூட இப்ப என் ஹஸ்பண்ட் வீட்டுல இல்ல. நவீன் ப்ரோ என்கிட்ட கேட்டாரு, ஓகே ப்ரோ நான் பேசுறேன், நான் கொஞ்சமா பேசிட்டுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இந்த விஷயங்கள் ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னா, நிறைய பேர் சின்ன சின்ன காரணங்களுக்காக வேணாம் நீ ஒதுக்குவீங்க, அவங்க ஒதுக்காதீங்க. இதுல நம்மளால நிறைய சாதிக்க முடியும், சரிங்களா? இப்போ மீனா சிஸ்டர் சொன்ன மாதிரிதான், ஐடி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க போயிடுறாங்க, அவங்க ரீடைன்மெண்ட் பண்ண தெரியலன்னு ஃபீல் பண்றீங்க. ஐடி போயிடுச்சுனாலும் ஃபீல் பண்ணாதீங்க, ஐடி வரலனாலும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க பேச பேசதான் எல்லாமே பழகும், ஓகேங்களா? நாங்களுமே இப்போ மீனா சிஸ்டர் சொன்ன மாதிரிதான், எனக்கு யூடியூப்னாலே என்னன்னு தெரியாது, ஓகேங்களா? அப்படிதான் நான் இருந்தேன். என் பையனோட ஆன்லைன் கிளாஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு மொபைலே கிடைச்சது. அப்பயுமே சின்ன சின்ன ஏதாவது பார்ட் டைமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஃபுட்டு, இந்த ஸ்வீட் ஐட்டம் இது மாதிரிலாம் செஞ்சிருக்கேன். அதுக்கு தான் யூடியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் தெரியாம பண்ணுவேன். இப்பவும் நான் இந்த பிசினஸ்ல வந்து அவர் இருக்கும்போது என்னால டைம் கொடுக்க முடியாது. என்னோட அப்ளைன் நவீன் ப்ரோ வந்து ஏதாவது ஒரு வாய்ஸ் நோட் போட்டா கூட அதை நான் லைவா என்னால அவருக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அவர் முன்னாடி நான் அந்த பிசினஸ்க்காக நான் வேலை செய்யறேன்னு பார்த்தாலே டென்ஷன் ஆனவர். ஆனா இன்கம் வாங்கிக்குவாரு. இன்கம் வரல, கம்மியா வந்திருக்குன்னா ஏன் கம்மியா வருதுன்னு கேட்பாரு. அப்போ இந்த இடத்துல நான் என்ன யோசிச்சேன்னா, எல்லாரும் பணத்துக்காக ஓடுறாங்க. ஆனா நம்ம வந்து நம்மளோட அடையாளத்தை வெளியே காட்டணும். நம்ம வந்து 10ல ஒருத்தரா இருக்கக்கூடாது. 10 பேர்ல நம்ம மட்டும் தனித்துவமா தனியா தெரியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் ஓடுங்க. எல்லாருனாலையுமே சக்சஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல யாருனாலையும் பண்ண முடியாதுன்ற எண்ணம் கிடையாது. அதை நீங்களா டிசைட் பண்ணிக்கிறது தான். நம்மனால முடியும் அப்படின்னு நினைச்சா முடியும், இல்ல என்னால முடியாது அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணி வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அது நஷ்டம். உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இருந்து ஓடுங்க, சரிங்களா? இந்த தீபாவளி எல்லாருக்கும் சந்தோஷமா போகுது, ஆனா எனக்கு வந்து சந்தோஷம் கிடையாது. ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் அப்படி. ஆனா இருந்தாலும் இந்த மீட்டிங்ல நான் பேசுறத வச்சு நிறைய பெண்களோட லைஃப் மாறும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த சரவணன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.